தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. உங்க இருதயம் விசுவாசிக்குதாங்க தேவனுடைய வல்லமையை? தேவன் இதை செய்ய வல்லவர்ன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? தேவன் என் மேல் இரக்கமா இருக்கிறவர்னு உள்ள விசுவாசிக்குதா? சிலருக்கு இந்த ரெண்டு விசுவாசமும் கிடையாது. அவர் வல்லவர், ஆனா என் வாழ்க்கையில் அவர் வல்லமை விளங்க மாட்டேங்குது. அவர் ரொம்ப இரக்கமானவர் தான், ஆனா அவர் எனக்கு இறங்க மாட்டார், ஏன்னா நான் அவ்வளவு மோசமானவன். நம்ம இருதயம் இதை விசுவாசிக்க மாட்டேங்குது. அவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சா உனக்கு ஆகும், நீ விசுவாசிக்கணும் முதல்ல. அப்ப பாருங்க, அற்புதங்களுடைய ஆரம்பம் எங்கன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த வேத பகுதியில அற்புதங்கள் நடக்கணும்னா நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அவர் தான் இதை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தான் உன் அற்புதத்துக்கான துவக்க புள்ளியா இருக்கணும் நம்மள சொல்றாரு அவர். நீ விசுவாசிச்சா ஆகும்ன்றாரு. இப்ப பாருங்க, அந்த அப்பா ரொம்ப அற்புதமா ஒரு காரியத்தை சூப்பரா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, இந்த ஆளோட மைண்ட் செட்டை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விசுவாசிக்கிறேன், ஆனாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் ஒட்டின்னு இருக்குதுப்பா. இது நடக்குமோ நடக்காதோ, இது ஆகுமோ ஆகாதோ, உங்களால் செய்ய முடியுமோ முடியாதோன்னு ஒரு பெரிய அவிசுவாசம் உள்ளத்துக்குள்ள ஒட்டின்னு இருக்குது. என் அவிசுவாசத்தை என்னிலிருந்து என்ன பண்ணிடுங்க, நீக்கி போடுங்க. என்ன ஜபம் பாருங்க, எவ்வளோ அழகா ஆண்டவர்கிட்ட இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லிட்டார் அந்த ஆளு. ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் தான், ஆனாலும் பூரணமா விசுவாசிக்கல. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்கு முழு விசுவாசம் இல்ல, கொஞ்சம் சந்தேகமும் உள்ள ஒட்டின்னு இருக்குது. என் சந்தேகம் நீங்கட்டும், என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும். அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்போ அவிசுவாசம் உள்ள இருக்குதுன்றத அவன் ஒப்புக்கொள்றான். இயேசு கிறிஸ்து சொல்ற அளவுக்கு அந்த ஒரு முழுமையான விசுவாசம் தனக்குள்ளே இல்லாதத அவன் என்ன பண்றான்னா ஒப்புக்கொள்ளுகிறான். அன்பு தேவ ஜனமே, நான் சொல்றேன், இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை இருதயம் விசுவாசிக்க கூடாதபடி நம்முடைய இருதயம் பல சந்தேகங்களால் நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் குறித்து அநேக கேள்விகளும் குழப்பங்களும் அவிசுவாசங்களும் சந்தேகங்களும் நம்மளை ஆளுகை செய்யுமானால், ஆண்டவர்கிட்ட இந்த தகப்பன மாதிரி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம் நீங்கட்டும், என் இருதயத்தில் இருக்கிற சந்தேக மனப்பான்மை நீங்கட்டும், நான் ஆசீர்வதிக்க கூடாதபடி, நன்மையை பெறக்கூடாதபடி நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிற எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், இதை நான் சுதந்திரிக்க கூடாதபடி தடை செய்கிற அவிசுவாசம். நல்ல கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசம், சந்தேகம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது காரணம் என்ன தெரியுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, காரணம் என்ன தெரியுமா? அதிகப்படியான உன் அறிவு தான். தெரியுமா உங்களுக்கு? நல்லா கவனிங்க, எப்ப அறிவு ரொம்ப ஆளுகை செய்கிறதோ அங்க விசுவாசம் வேலை செய்யாது. தெரியுமா உங்களுக்கு? அறிவு எங்கெல்லாம் ரொம்ப வேலை செய்தோ அங்க விசுவாசம் வேலை செய்யாது. இது ரெண்டுமே கொஞ்சம் நேர் எதிர். அறிவு எப்பயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன், எப்படி, எதற்கு, எங்கே, என்ன அப்படின்னு அறிவு என்ன பண்ணும்? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். விசுவாசம் எதையுமே கேள்வி கேட்காது, கம்முன்னு போயிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்கெல்லாம் பாருங்க விசுவாசம், நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு அறிவு கிட்ட சொல்லிடணும் அற்புதம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிடணும். நீங்க அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களா இருந்தா ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை எதிர்பார்க்காதன்னு சொல்லிடுங்க உங்க புத்திக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன்,
இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க மரியாளம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சுன்றாங்க. சரி ஏம்மா எனக்கு இன்னும் நான் அற்புதம் செய்கிற டைம் வரலன்னு அந்த அம்மாவை சொல்கிறார். அந்த அம்மா அவரை பிடிக்கும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க, அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஊரில் அந்த அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசனில் சாப்பாடு பற்றாக்குறை இருக்குது. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இப்போ அவர் மேலே வந்துடுச்சு. அங்கே கூப்பிட்டு ஒரு வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டாரு. அங்கே வெளியில் இருக்கிற கால் கழுவுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கற்சாடிகள் வச்சுருக்கிறாங்க. கற்சாடி அந்த 6 கற்சாடியும் போய் முதல்ல தண்ணியால் நிரப்பு அப்படின்ன உடனே கடன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலைக்காரங்க போய் தண்ணியில் நிரப்புறாங்க. இங்கே யோசிச்சு பாருங்கள், தண்ணியால் நிரப்புறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவர் என்ன பண்ண சொல்லிக்கிறாரு, திராட்சை ரசம் எஸ்எஸ் வாங்கினவர் சொல்லிக்கிறார் போல இருக்குது, வந்த உடனே போட்டு கலக்கி சர்க்கரை அடிச்சு டக்குன்னு என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணினுக்கிறானுங்க. தண்ணி எல்லாம் 6 ஜாடி நிறைய தண்ணி நிறைச்ச உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நிறைச்சாச்சா, சரி போ தண்ணி எடுத்துன்னு வா. போய் மொண்டு எடுத்துன்னு வந்து எங்கே கொடுக்க சொல்கிறாரு, பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த இடத்துல வேலைக்காரனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் தான் அந்த வேலைக்காரன், தண்ணி ஊத்தந்து நீங்கள் தான், அந்த கச்சாடிகளில் தண்ணி ஊத்தந்து நீங்கள் தான் எடுத்துன்னு போய் இப்போ பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்க சொல்கிறாருப்பா. நீங்களாக இருந்தால் என்னப்பா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் அந்த என்ன தெரியுமா சொல்லுவேன், எசன்ஸ் போடல பாஸ்டர், இன்னும் எசன்ஸ் போடல. அற்புதம் நடந்திருக்காது. கல்யாண வீட்டுக்காரன் தான் அவன் அசிங்கப்பட்டிருப்பான், பாவம், என்னால் கேட்டிருக்கோம். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தராக இருந்தால் ஜெயராஜ் அண்ணன் சக்கரை போடலன்னு வரப்போல இருக்குது. ஜெயராஜ் அண்ணன் அப்படி கூட சொல்ல மாட்டார். இருக்கு பாருங்க, இப்படியே பார்ப்பாரு, சரியான லூசா இருக்கிறான் போல இருக்குது. அண்ணனோட மேனரிஸ் அது. ஒரே பைத்தியக்காரன் கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கணும், பெரிய தொல்லையா இருக்குதுடா அப்படின்னு. அற்புதமே நடந்திருக்காது. நான் இருந்தாலும் நடந்திருக்காது, ஜெயராஜ் அண்ணன் இருந்தாலும் நடந்திருக்காது. இங்கே பாருங்க, எங்கள் தம்பிங்க சிலர் இந்த விஜய்லாம் இருந்தால் சுத்தமாக நடக்காது. கார்த்திகிறான் பாருங்க, அவனாலையும் நடக்காது. ஜான் வெஸ்டில் இருந்தால் நடக்காது. ஏன்னா கொஞ்சம் நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா எதையாவது கொஞ்சம் யோசிக்கிறாளுங்க, யோசிச்சா நடக்காது. ஆமாம், இந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி ஆள் வேணும்னா, கொஞ்சம் அது எப்படி நான் சொன்னால் அதை சொன்ன மாதிரி உடனே என்ன பண்ணணும்னா கேட்கணும். அந்த மாதிரி யாருமே இல்லையே போலுது எங்க நம்ம சர்ச்சில். ஒரு ஆள் கூட காணும் பொழுது, அற்புதமே நடக்க பெற ஆளுங்க இல்லை எனக்கு பொழுதுங்க. வெளியில் இருக்கிறாங்க அந்த மாதிரி 1-2 பேர் எனக்கு தெரியும். நான் சொன்னால் நான் சொன்னாலே கண்ணை மூடின்னு கிணத்துல குச்சினா குச்சிடுவாங்க பாருங்கள். சில ஆள்லாம் இருக்கிறான் நமக்கு எந்த மாதிரி உண்மையான ஆட்கள்லாம் சிலர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் போய் குதியா அப்படின்னா டக்குன்னு கேட்காம கொள்ளாம ஸ்விம்மிங்கே தெரியலன்னா கூட குச்சிடுவான் அவன். ஏன்னா பாஸ்ட் சொல்லிட்டாருங்க அப்படின்னு போய் குதிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க, சிலர் ஆள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் வேணும் பாருங்க. தண்ணி எடுத்துன்னு வந்து போய் மொண்டுன்னு வாடான்னா மொண்டுன்னு வந்து எடுத்துன்னு போய் பந்தி விசாரணைக்காரங்கிட்ட கொடுக்குறான். ஐயா கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்து அந்த ஆள் ஊற்றுனா திராட்சை ரசம் ஆயிடுச்சுங்க. என்னையா இது? அதனால தான் சொன்னேன், அறிவு அற்புதம் செய்யாது, விசுவாசம் தான் அற்புதம் செய்யும். அப்போ இந்த விசுவாசத்துக்கு நேர் எதிரானது தான் அறிவு. சில நேரத்தில் நீங்கள் எப்படி ஏன்னு கேள்வி கேட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் நடக்காது, ஒரு நாளும் நடந்திருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க, இந்த அவிசுவாசம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டு அது உங்கள் நன்மையை பெறக்கூடாதபடி தடுத்ததுன்னா அதை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்காது. ஆமென். சரி, இப்போ இன்னொரு சம்பவத்தில் இது பாருங்கள், இந்த ஆள் யாரோ ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்துவை பற்றி ரொம்ப அறியாத ஒரு மனுஷன். இவருக்குள்ளே சந்தேகம் வருதுன்றது ஒரு இயல்பு தான். ஆனால் நல்ல தேர்ன இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு. பிரதான அப்போஸ்தலர்களில் முக்கியமான 3 பேரில் ஒருத்தர் யார்? பேதுரு. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த 14ஆம் அதிகாரம் கவனிங்க. 14ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் அந்த 2 மீன்களை வச்சு அநேகமாயிரம் பேர் என்ன பண்ணுறாரு, போஷிக்கிறார் இல்லையா? அந்த சம்பவங்க. எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் வீடுகளுக்கு போயிட்டாங்க. வீடுகளுக்கு போன உடனே இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அக்கறைக்கு போனோம். இப்போ ஒரே ஒரு படகு மட்டும்தான் இருக்குது. இந்த படகுல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, சீஷர்களை நீங்கள்லாம் ஏறி போயிடுங்க
அக்கறைக்கு என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்படி தனியாக இருக்கிறார். இவங்க படகுல ஏறி போயிட்டாங்க. ஒரே ஒரு போட்டு தான் இருந்தது. அந்த போட்டில் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்ட உடனே இப்போ இவங்க நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, விடிய காலை ஒரு 3 மணி, காலையில் ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அந்த டைமில் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மேலே நடந்தே வர்றாரு. எதில் நடந்து வர்றாரு? கடல் மேலே நடந்தே வர்றாரு. நடந்து வர்றது இயேசு. பாருங்க, இந்த படகுல இருந்தவன் பாதி தூக்கத்தில் இருந்தான் பாருங்க. நைட்லாம் கண்ணு, ஏன்னா நேற்றெல்லாம் கொஞ்சம் வேலை, ஏன்னா இப்போ பண்டிகை மாதிரி இல்லையா, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து அது இதெல்லாம் வேலை செஞ்சல, டயர்டில் தூக்க கலக்கத்தில் இருக்கிறானுங்க. இவனுங்க இயேசு கிறிஸ்து நடந்து வர்றதை பார்த்துட்டு ஏ பேய்டான்றான். இப்படி வந்தது இயேசு கிறிஸ்து. நம்ம ஊரில் சொல்லுவோம் பாருங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி இவன் கண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவே எப்படி தான் தெரியுறாரு. புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது பாருங்க, உங்க மனநிலை எதிரில் இருக்கிற ஒரு ஆளை தப்பா காட்டுது பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? எதிரில் இருக்கிற ஆளை, தப்பான ஆளா இல்லாதவரை கூட, ரொம்ப நல்லவரை கூட தப்பானவரை காட்டுறது யாரோட பிரச்சனை? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பார்வை நம்புது தானே. சொல்லுங்க, பார்வை நம்புது தான். நீ தான் பார்க்குற, உன் பார்வையில் தான் பிரச்சனை, உன் எண்ணத்தில் தான் பிரச்சனை, உன் மனசில் தான் பிரச்சனை, அங்கே பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பார்வையை கொஞ்சம் தெளிவாக்கு. ஆமாம், பார்வையை கொஞ்சம் தெளிவாக்கு. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான், பயப்படாத, முதல்ல நான் தான்டா, சும்மா பயந்துகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயத்தை அதட்டுறாரு. உடனே நம்மளுக்கு சந்தேகம் வருது. யாருக்கு? பேதுருவுக்கு சந்தேகம். உடனே சந்தேகம் வந்துடுச்சு. என்னன்னா, ஒரு பாருங்க, அவர் கேட்குறாரு, நீரே ஆனால், அவர் தூரத்தில் இருந்து நான் தான்றார்ல, அவர் சொல்றார், நீரே ஆனால் நான் இந்த சமுத்திரத்தில் இறங்கி நடக்கிறதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்கன்றாரு. ஏன்னா இந்த பேதுருக்கு கொஞ்சம் புரியுது இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் எந்த மாதிரி ஆள்னா, அவர் கூட இருக்கிறவங்கள அவர் லெவலுக்கு ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறவர். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, தான் கூட இருக்கிறவங்க தன்னை போலவே இருக்கணும், இல்லைன்னா தன்னை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அதனால நீரே ஆனால் தண்ணீரில் இறங்கி நடக்க எனக்கு கட்டளையிடும். நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இப்போ இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்க இருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? மடப்பேதுரு, ஏடா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? நான் யாரு? தேவகுமாரன், வானத்தையும் பூமியும் படைச்சவரா? நான் நடக்க முடியும்டா. நீ யாரு? சாதாரண மனுஷன். நீ நடக்க முடியுமாடா? வாய் மேலேயே போடுறேன் பாருண்ணா, அப்படி இல்லை சொல்லியிருக்கணும். வாயிலேயே போடுறேன் பாருண்ணா, சும்மாறா, பயமுடுறா, அப்படி சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. வாப்பா பேதுரு வா, நீரே ஆனால் நடக்க கட்டளையிடும் நான் பாருங்க, வா அப்படின்னு ஒன்று இந்தாலி இறங்குறாரு பாருங்க. இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் கடல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், கடலில் நடக்கிறான். கடல் தர மாதிரி இருக்குது. நடந்து போயிட்டே இருக்கிறார். பாதி தூரம் போன உடனே, இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த பாதி தூரம் போன உடனே கொஞ்சம் காற்று பலமாடிக்குது. காற்று பலமாக அடித்த உடனே, இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ காற்றை பார்க்குறாரு. ஐயோ காற்று நிறைய அடிக்குது, தபக்குன்னு உள்ளே போகிறாரு. திடீர்னு உள்ளே போகிறாரு பாருங்க. நீச்சல்லாம் தெரியும், அவர் மீனவர் தானே. உள்ளே போகிறாரு, அவருக்கு தெரியுது ஏதோ நமக்கு ஆபத்தாக நடக்குதுன்னு. அவர் இயேசு கிறிஸ்து உடனே வந்து அவன் கையை பிடிச்சி என்ன கேட்குறாரு, அவனை பாருங்க என்ன கேட்குறாரு. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. கவனிங்க, அவிசுவாசத்தில் உள்ள போயிட்டான். சில நேரத்தில் நம்ம கூட அவிசுவாசத்தில் உள்ள போயிட்டோம்னா முழுகி சாவட்டும் அப்படின்னு விடுறதில்லை ஆண்டவர். செத்து தொலைறான் அப்படின்னு விடல. என்ன சொல்றாரு? அவனை பிடிச்சு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்ட? யார கேட்கிறாரு? பேதுருவை. இவன் தலையில தான் சபையே கட்டிட்டு போறாரு. அடுத்த பாஸ்ட் இவரு. அவரை பார்த்து கேட்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? எப்ப போற உன் சந்தேக புத்தி உன்னை விட்டு போவாதா?
ஏன் சந்தேகம் வந்துடுச்சு? கவனிங்க, இயேசுவை பார்த்த வரைக்கும் சந்தேகம் வரல. எப்ப சந்தேகம் வருது? காற்றையும் கடலையும் பார்த்ததுனால சந்தேகம் வருது. ஐயா நல்லா கவனிங்க. அப்ப சந்தேகத்துக்கு காரணம் சுத்தி இருக்கிற சூழ்நிலை. எப்ப நீங்க சூழ்நிலைகளை பார்க்குறீங்களோ அப்ப சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆமாவா இல்லையா? சூழ்நிலைகளை பார்க்கும்போது சந்தேகம் வருங்க. சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். ஜனங்களை பார்த்தா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேருக்கு எப்படியா இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சுன்னு சாப்பாடு கொடுக்கறது? கையில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தரை பார்த்தா சந்தேகம் வராது. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தா சந்தேகம் வராது. கவனிங்க, என்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மேல் உங்க கண்களை வச்சிட்டு இருக்கிறத எடுத்துட்டு, எனக்கு இவ்வளவுதான் வருமானம், என் சரீரத்தில் எப்பவுமே நோய் தான் வரும், எங்க அப்பா இப்படிதான் திருந்த மாட்டாரு, என் வீட்டுக்காரன் இதுக்கு மேல, என் பிள்ளைங்கள்லாம் சரிப்பட்டு வராது, எப்பவுமே உங்க சூழ்நிலைகளை பார்க்கறத விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை உங்க இருதயத்தில் ஆழமா பதிச்சு, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லி இருக்குது, அந்த வார்த்தையின்படி தான் என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு உங்க கவனம் முழுவதையும் சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வார்த்தையின் மேல் பதிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் ஆழமாக வச்சு விசுவாசிக்கும் பொழுது, அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும்னு வசனம் சொல்லுது. இதுதான் நடக்க போகுது. வார்த்தையில் எழுதி இருக்கிறது தான் நடக்க போகுது. தேவன் சொன்னது தான் நடக்க போகுது அப்படின்னு உங்க இருதயம் ஆழமா விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, உங்களால் அப்படி முடியுதா? சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அப்படி சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். சில நேரத்தில் சந்தேகம் பெரிய பெரிய ஆட்களுக்கே வந்திருக்குதுங்க. கவனிங்க, யோவான் சானகன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருவார்னு 6 மாதம் குழந்தையா இருக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணால் இருந்தால் 6 மாதம் குழந்தையா வயிற்றுல இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வயிற்றுல சுமந்துக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வருது, இந்த குழந்தை துள்ளுதுங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்த சந்தோஷத்தில் அந்த மாதிரி ஒரு ஆள் அவரோட வருகைக்காகவே காத்திருந்து அவருக்காகவே வாழ்ந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எல்லா மக்களுக்குமே பாருங்க, எல்லா மக்களுக்குமே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின் அடையாளம் காட்டினவர் இவர் தான் மேசியா, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் அக்கினினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், இவர் பின்னாடி போங்க, தூற்று கூட இவர் கையில தான் இருக்குது அப்படின்றத காட்டி அடையாளப்படுத்தினவர். அப்படிப்பட்ட யோவான் சானகனுக்கு ஒரு நாள் டவுட் வருது, வருகிறவர் நீர் தானா, வேறொருவர் வரணுமா? வர்றவர் நீர் தானா இல்லையா? அப்போ சில நேரத்தில் டவுட்டுன்றது பெரிய 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 பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்குது. இந்த பக்கம் பேதுருக்கு வந்திருக்குது, அந்த பக்கம் ஆபிரகாமுக்கு வந்திருக்குது, இங்கே யோவான் சானகனுக்கு வருது. அதனால சந்தேகம்லாம், எனக்கு சந்தேகம்லாம் வராதுன்னு சொல்லாதீங்க. சந்தேகம் பெரிய பெரிய தேவ மனுஷங்களுக்கு வந்திருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் இப்போ யோவான் சானகனுக்கு பதில்? அவர் சொல்கிறாரு, வந்த வாட்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் போய் சொல்லுங்கன்ட்டார். என்னத்தை அவங்க பார்த்தாங்க? குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. இதை போய் அவங்க சொல்றாங்க. அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா மேசியான்னு ஒருத்தர் வரும்போது கண்கள் இல்லாதவங்க, கண்கள் குருடர் பார்ப்பாங்க, செவிடர் கேட்பாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்ப அவருக்கு பைபிள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அப்ப வேத வசனங்களுடைய நிறைவேறுதலை வச்சு அவர் என்ன பண்றாரோ புரிஞ்சிருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, சந்தேகத்தை நீக்கிறதுக்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இல்லாத பட்சத்தில் சந்தேகம் நிவர்த்தி ஆகாது. அப்ப சூழ்நிலைகளை பார்க்கும்போது சந்தேகம் வரத்தானே செய்து. வாக்குத்தத்தெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்றீங்க, பெருக பண்ணுவாரு. நான் தானே டெய்லி போய் லோல் படுறேன், 5,000த்துக்கும் 20,000த்துக்கும் நான் தானே போய் லோன்னு லொங்கப்பட்டு வரேன். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், என் உடம்பு வலி எனக்கு தானே தெரியும், என் சூழ்நிலை எனக்கு தானே தெரியும். நீங்க சொல்றது என் காதில் கேட்குது. ஆனா கவனிங்க, அந்த சூழ்நிலைகளை மாற்றுவது தான் உங்க இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அதை முடிச்சிடறேன். கவனிங்க, மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷனை பற்றி இருக்குது. ஒரு ஆள், அவரோட பேரு எவீரு. பாருங்க, இந்த எவீரு அப்படின்றவர் யாருன்னா, அவர் ஒரு ஜெப ஆலயத்துக்கு தலைவர். கவனிங்க, அந்த நாட்களில் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 20 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஜெபாலயம் ஒன்று இருக்க வேண்டும்.
அந்த ஜெப ஆலயத்தை பராமரிக்க அங்கே வாரந்தோறும் ஆராதனைகள், ஓய்வு நாள் தோறும் ஆராதனைகள் நடத்த, வேதத்தை வாசிக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் ஜெப ஆலயத்தில் தலைவராக இருக்கிறாரு. அந்த ஜெப ஆலய தலைவன் தான் இந்த ஏவீர். பாருங்க, ஜெபாலய தலைவனாக இருக்கிறதுனால கட்டாயம் ரெகுலராக சர்ச் அட்டென்ட் பண்ணுவார். ஜெபாலய தலைவனாக இருக்கிறதுனால அவர் தினந்தோறும் வேத வசனங்கள் எல்லாம் நல்லா வாசிச்சிருப்பார். வேத வாக்கியங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும், நிறைய கேட்டிருக்கிறாரு. இப்போ அந்த ஜெபாலய தலைவனாகிய எவீருவனுடைய மக, ஒரு 12 வயசு பிள்ளை வியாதிப்பட்டு சாவ பழைக்க கிடக்குது. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் 12 வயசு குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த அங்கேயும் அப்பா தான், இங்கேயும் அப்பா தான். இந்த அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஆளுக்கும் பாருங்க ஓடோடி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, நீர் வந்து பாருங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வாங்க முதல்ல, நீர் வந்து என் குழந்தை மேலே கையை வைங்க. நீ வந்து கையை வச்சனா அவள் போயிடுச்சுக்குவா. எப்படி? நீ வந்து கையை வச்சனா அவள் என்ன பண்ணுவா? படைச்சுக்குவா. தயவு செய்து வாசிக்கிறீங்களா? மார்க்கு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 23ஆம் வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று. சரி, இங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கவனிங்க. நீர் வந்து, நீங்க வாங்கன்றார், எங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு அவரு. இவர் யாரு? ஜெபாலய தலைவன். மற்ற 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, கவனிங்க. அந்த ஆளோட வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவனும் மரண அவஸ்தைக்கு எதுவாக இருக்கிறான், மரண படுக்கையில் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஐயா என் வேலைக்காரன் சுகமாகணுன்றான். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன்றாரு. கவனிங்க, இங்க இவன் கூப்பிடுறான், அங்க அவர் வரேன்றாரு. நான் வரேன், உன் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன் அப்படின்னா அவன் சொல்றான், நீர் வர வேணாம். இயேசு கிறிஸ்து வாலண்டியரா, நான் வரேன்டா உன் வீட்டுக்கு, நான் வந்து உன் வேலைக்காரனை சுகமாக்குறேன்னா இவர் சொல்றாரு, இல்லை இல்லை நீங்கள் வர வேணாம், நீங்கள் அவ்வளோ சிரமப்படாதீங்க. அவன் யாரு? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா யாரு? ரோமன்ங்க. அவன் ஒரு புறஜாதி, ஆண்டவரே அறியாதவன். ஆண்டவரை அறியாதவன் அவன் சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு வர வேணாம் சார். எங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் என்ன கிடையாது, ஒருத்தான ஆள் இல்லை, தகுதியான ஆள் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று எனக்காக சொல்லுங்க சார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க சார். உங்க வேர்ட்ல பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். ஏன்னா நான் சாதாரண ஒரு 100க்கு அதிபதி, என்கிட்ட இருக்கிற சிப்பாய்களை வாடான்னா அவன் வரான், போடானா போடுறான். என் வார்த்தைக்கு இவ்வளோ மரியாதை இருக்குன்னா, இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்த தெய்வம், வியாதிகளின் மேல் அதிகாரம் படைத்த தெய்வம், பிசாசின் மேல் அதிகாரம் படைத்த தெய்வம், நீர் சொன்ன அது நடக்கும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றான். கவனிங்க, அதனால தான் திரும்பி பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கல. இஸ்ரவேலருக்குள்ளேயே இப்படி பார்க்கலப்பா. இவன் ரொம்ப பேஜாராக இருக்கிறான், இவன் பயங்கரமான ஆளாகிறான், இவனை பார்த்தாலே மர்சல் ஆகுதுன்றாரு. புரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறேன் நான். அவன் பாருங்க, ஆலயத்திலேயே உட்காந்துன்னு இருக்கிறவன், எப்போ பாரு வேதத்தை வாசிக்கிறவன், இவரை வாங்கன்னு கூப்பிடுறான் பலவந்தமா. சர்ச்சுக்கே போவாத ஆளு, பைபிள்னா என்னன்னே தெரியாத ஆளு, நீங்கள் வரவே வேணாம் சார், வார்த்தை மட்டும் போதுன்றான். இவங்க 2 பேர் விசுவாசத்தை பார்த்தீங்களா? யார் விசுவாசம் பெருசு? சில ஆள் எப்போயும் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு எப்பயும் பைபிள் படிச்சுன்னு இருக்கிறான், ஆனால் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்காது சில ஆட்களுக்கு. ஆனால் சபைக்கே போலவன், ஆண்டவருடைய வார்த்தைனா என்னன்னே தெரியாது, ஆனால் வார்த்தையோட வல்லமை அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. பாருங்கள், சில நேரத்தில் வெளியில் இருக்கிறவங்களாம் கடவுளுடைய வார்த்தையை அவ்வளோ மதிக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா புரியுது, நம்ம பிரசங்கெல்லாம் நல்லா சொல்கிறாருங்க அவருன்றான். ஆனால் இங்கேருந்து உட்காந்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு என்ன வேலைக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அப்போ பாருங்க, எவீரு கூப்பிட்ட உடனே இயேசு கிறிஸ்து பாருங்க, அவன் அந்த ஒரு அப்பா இல்லையா, அவனோட அங்கலாய்ப்பு புரிஞ்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பிட்டார், அவன் கூட போகிறார், அவன் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே இயேசு கிறிஸ்து போகிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் வராரு, ஒரு ஊருக்குள்ளே வராருன்னா ரொம்ப ரொம்ப மக்கள் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க அவரை பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு தொட்டா கூட போதும்,
அப்படின்ற மாதிரி வந்து ஜனங்கள்லாம் வருவாங்க, அவரை தொடுவாங்க, அவர் பிள்ளைங்களெல்லாம் தொடணும்னு வந்து நெருக்குவாங்க. அப்படி ஆட்கள் வர 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 ஸ்லோவாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தவர் அப்படியே கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. அப்படியே மூவ் பண்ணினே தான் இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாரு, போயிட்டே இருக்குது, நடக்குது. கவனிங்க, இதுக்கு இடையில இவர் போயினே இருக்கிறாரு. ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஒரு அம்மா 12 வருஷமா வியாதி, அந்த அம்மாவுக்கு 12 வருஷமா உதிர ஊரல் நிற்காம போயினே இருக்குது. அந்த அம்மா டாக்டர், பெரிய பெரிய டாக்டருங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட சுகமே ஆகலை, கொஞ்சம் கூட நல்லா ஆகாத ஒரு அம்மா வந்து இவரை எப்படியாவது இவரை தொட்டுட்டா என் வியாதி நல்லா ஆகிடும் அந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சின்னு வந்து பாருங்க, அந்த அம்மா போய் இவரோட மேலே போட்டிருந்த அந்த அங்கியை பிடிச்சி இழுக்க அந்த அம்மாவுக்கு சுகமாயிடுச்சு. இவரே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றாரு. நின்று திரும்பி என்ன யாரா தொட்டதுன்றாரு. சீஷருங்க பாருங்க, அவங்களுக்கு எப்பவுமே இவர் பேசுகிற லாங்குவேஜே புரியாதா? எல்லாரும் தான் உங்களை தொட்டுனுக்குறாங்க, மேலே கீழே எல்லாரும் தானே விழுந்துனுக்குறாங்க, என்ன தொட்டது? அப்படி தொடுறத சொல்லலை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படும்படி என்னை தொட்டுருக்குறாங்க யாரும். பார்த்தா அந்த அம்மா பயந்து நடுங்கி அப்படியே நிற்குது பாருங்க. அந்த அம்மா கிட்ட வேற போய் ஒரு கதை கேட்குறாரு. அந்த அம்மா அழுதுகினே சொல்லுது, 12 வருஷம் ஐயா நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த ஊரில் இந்த வைத்தியர் இந்த வைத்தியர் எல்லா கதையும் கேட்குறாரு. எவி இருக்கு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே பல்ல கட்சி நிற்கிறான் அந்த ஆள். ஏன் தெரியுமா, பிள்ளைக்கு அங்கே என்ன ஆகுதோ தெரில, ரொம்ப சீரியஸாக இருக்குது. இவர் வேற உட்காந்துன்னு சாவகாசமாக என்ன பண்ணுறாரு, கதை கேட்டுனுக்கிறாரு. எப்படி இருக்கும், இவர் பாருன்னு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் கதை வேணா இவர் கேட்டுனே இருப்பார். அப்படியே இருக்குது இவனுக்கு. அப்புறம் அந்த அம்மாவை போய் நீ வேதனை நீங்கி சுகமாயிருன்னு அனுப்பிட்டாரு. இப்போ விறுவிறுன்னு போகிறாங்க. ஆனாலும் கூட்டம் அதிகம் பாருங்க. திடீர்னு ஒரு 10 பேர் வேகமாக வராங்க. இவர் ஜபாலய தலைவன் இல்லையா, விறுவிறுன்னு ஒரு 10 பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை காதில் நைஸாக சொல்கிறாங்க, அவரை வருத்தப்படுத்தாதீங்க. ஏண்டா என்னாச்சு அப்படின்னா பாருங்க, சொல்கிறாங்க குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்துச்சு, அவர் என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் அப்படியே போட்டோம் அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, இயேசு அவனை பார்த்து கவனிக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னா விசுவாசிக்க முடியாது. இல்லை, இப்போ சூழ்நிலை சாதகம் இல்லை, முடிஞ்சிச்சு மொத்தம். சொல்லிட்டானுங்க வந்து என்ன சொல்லிட்டானுங்க, செத்தே போச்சுட்டானுங்க. இப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. இப்போ இயேசு அவனை நோக்கி, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, நல்லா கவனிங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. கவனிங்க, இப்ப சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய். எங்க குழந்தையே செத்து போயிடுச்சு, இப்ப நான் விசுவாசம் உள்ளவன் என்னத்த விசுவாசிக்க சொல்றாரு? இப்ப அவரு என்னங்க விசுவாசிக்கணும்? குழந்தை மரண அவஸ்தையா இருக்குது, வீட்டுக்கு வந்தா ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடும் விசுவாசிக்கலாம். செத்து போன பிறகு என்னத்த விசுவாசிக்க சொல்றாரு? கவனிங்க, அந்த விசுவாசம் உள்ளவனா இருன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல நீ என்ன சொன்ன, உன் வாய் எதை அறிக்கை பண்ணுச்சு? உன் வாய் என்னப்பா சொல்லுச்சு? நீர் வந்து என் பிள்ளையை தொடும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். நீர் தொடும் அவள் பிழைப்பாள், நீர் தொடும் அவள் பிழைப்பாள் சொன்னல, அதை விசுவாசி. முதல்ல நீ சொன்னத உன் இருதயத்துல முதல்ல சந்தேகப்படாம விசுவாசி. நீ என்ன அறிக்கை பண்ணியோ, எதை நீ சொன்னியோ, அதை உன் இருதயம் ஆழமா விசுவாசிக்கட்டும். அதுல விசுவாசம் உள்ளவனா இருன்றாரு. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.